தமிழக மக்களும் தமிழக அரசும் என்ன சொல்லுது? ஏங்க எங்களுக்கு நீட் வேண்டாம், எங்களுக்கு இந்த ரம்மி வேண்டாம், எங்களுக்கு இன்னும் நிறைய இது வேண்டாங்க, நீங்கள் ஏங்க எங்கள் மேலே திணிக்கிறீங்க, ஹிந்தி திணிப்பு வேண்டாம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பொறுமையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கேட்கவே மாட்டோம். நாங்கள் எப்படி நீங்கள் எத்தனை பெடிஷன் கொடுத்தாலும் நாங்கள் கேட்க மாட்டோங்க. செக்யூரிட்டி தேசிய பாதுகாப்புக்கு ஆலோசகராக இருந்திருக்காருன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான். எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை தமிழகம்னு வச்சாக்கா அது ரொம்ப பழைய வார்த்தைங்க. இப்போ சங்க காலத்துலேருந்தே இருக்குது. அந்த வார்த்தை வைக்கிறது யூஸ் பண்ணுறது என்ன இருக்குது அப்படின்னாங்க. இந்த தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கே இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிருக்கு அப்படிங்கிறலாம் மறந்துட்டு பேசுகிறாங்களா இல்லை மறைச்சு பேசுகிறாங்களானே புரிய மாட்டேங்குது. இல்லை அவங்க பேசுகிற டாப்பிக்கில் உண்மையாக இருந்தால் இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட முடியுமா? அதாவது எக்ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற இடத்துல இங்கே ஆந்திராவில் எடுத்துட்டா சேஷாச்சல காடுகள் திருப்பதி கம்பல்சரி தமிழ்நாட்டோட வந்துடும், தமிழகத்தோட வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெங்களூரு, மைசூரு, மங்களூருன்னு சொல்கிற எல்லா ஊரும் தமிழ்நாட்டோட வந்துடும். இந்த பக்கம் கேரளா ஃபுல்லாக தமிழ்நாடு, அந்த பக்கம் லட்சத்தீவு வரைக்கும் தமிழகம்னு போட்டு எல்லாத்தையுமே ஒரே ஸ்டேட்டாக அனுபவிச்சிட முடியுமா? அது முடியாதுல்ல. அப்போ நீங்கள் பேசவே கூடாதுல்ல. அங்கே இருக்குது அதை நாங்கள் எடுத்து பேசுகிறோன்ட்டு அது எந்த அளவுக்கு லாஜிக்குன்னு எனக்கு தெரியல. நான் உங்ககிட்டே வைக்கிறேன். அவமானப்படுத்தணும், அப்படி அவமானப்படுத்தி அவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? ஒன்றுமே கிடையாது. இப்படி கிளம்பி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் இங்கே தமிழ் மக்கள் சரின்னு கேட்டு உடனே தலையாட்டிக்கிட்டு சொல்லுங்க சாமி அப்படின்னு போகிற ஆளுக கிடையாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சொல். தமிழ் பேசினாவே ஓரளவுக்கு ஒரு பேச்சிலேயே ஒரு துணிவும் வந்துடுது. தள்ளடா இதுக்கு இருக்குடா அவரை எழுக்கிறேன் செய்வோண்டா நாங்கள் ஒரு பருத்தி போடுவோம். அப்போ நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் என்ன வேண்டான்னு சொன்னாலும் நாங்கள் துணிச்சிக்கிட்டு தான் இருப்போம். போ துணி சாப்பிட மாட்டியா சாப்பிடு இருக்கு. இதில் ஏதாவது பிழைகளோ தவறுகளோ எது இருந்ததுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழை இனியும் எந்த ஒரு இதுலேயும் ஒதுக்காமல் தமிழ் கொஞ்சம் முன்னாடி இழுத்து கொண்டு வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ரொம்ப ஆதி மனிதன் தமிழனும் நம்ம கும்பிடுற எல்லா தெய்வங்களும் தமிழ் கடவுளுங்கிறதும் புரிஞ்சுக்கோங்க. வணக்கம் மக்களே, இவன் மதன் கரும்பாசலம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான விவாதம். பட்டு சூடாக போயிட்டு இருக்கிறது. அதுவும் அரசியலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சும்மா அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே உள்ள போயிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் பேச போகிறோம். அது ஒரு விரிவான தகவலாக பார்ப்போம். அதுக்குள்ளே என்னென்ன சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லிடுவோம். என்ன விவாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகமா தமிழ்நாடா, எம்கே ஸ்டாலினா ஆர்என் ரவியா, இப்படி தாங்க போயிட்டு இருக்குது. அதுதான் ரெண்டு நாளாகவே அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு. சரி, இன்னும் ஆக்சுவலாக இதில் இருக்கிற உண்மை தகவல் என்ன? இல்லை இப்படி அவங்க பண்ணுறதுனால ஹிஸ்ட்ரி அப்படியே புரட்டி போட்ட முடியுமா, ரீரிட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா முடியும். எந்த ஆன் ஏ வாட் பேசிஸ் அப்படிங்கிறது தான் மேட்டர். எதன் அடிப்படையாக போயிடுவோம். ஃபஸ்ட்டு இதில் இந்த டிபேட்டுக்கு நடந்த 2 பேரையும் பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ பார்த்துருவோம். முன்னுரை. எம்கே ஸ்டாலின் அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப கட்ட அடிப்படை தொண்டனாக இருந்து, கலைஞரோட பெயரை பையன் அப்படிங்கெல்லாம் தாண்டி அடிப்படை தொண்டனாக இருந்து அந்த கட்சியிலையும் வளர்ந்து மேயர், எம்எல்ஏ, மினிஸ்டர் இந்த மாதிரி பல துறையிலையும் வேலை பார்த்து அதில் சிறப்பு பெற்று அதுக்கப்புறம் சிஎம்மாக வந்திருக்கார். இதுதான் இவரோட முன்னுரை. இவர் ஆர்என் ரவி அவர் பார்த்தீங்கன்னாக்கா வல்லபாய் பட்டேல் ஐபிஎஸ் அகாடமியில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காரு. அண்ட் ஃபார்மர் கவர்னர் ஆஃப் நாகாலாண்ட், அப்புறம் கவர்னர் ஆஃப் மேகாலயா, இந்த 2 இதுலேயும் கவர்னராக இருந்திருக்காரு. கூடுதலாக என்எஸ்ஏல சேர்மேனாக வச்சிருக்காரு 2018. செக்யூரிட்டி தேசிய பாதுகாப்புக்கு ஆலோசகராக இருந்திருக்காருன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான். இதெல்லாம் இவருங்களுக்கான இன்ட்ரோ. ஓகே, இவங்க 2 பேரும் நல்லா. இவர் ஒரு ஆஃபீஸர். இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. இதுதான் இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட. இவ்வளோதாங்க ஷார்ட்டு. கூடுதல் இப்போ ஆர்என் ரவி அவர் தமிழகம்னு சொல்கிறாரு, இவர் தமிழ்நாடுன்னு சொல்கிறாரு. இதுதான் பேசிக்கான ஃபால்ட்டுங்கிறத விட இதுதான் முக்கியமான கருத்து. இதுக்கு முன்னாடி இவங்க நம்ம சைடு தமிழக மக்களும் தமிழக அரசும் என்ன சொல்லுது? ஏங்க எங்களுக்கு நீட் வேண்டாம், எங்களுக்கு இந்த ரம்மி வேண்டாம், எங்களுக்கு இன்னும் நிறைய இது வேண்டாங்க, நீங்கள் ஏங்க எங்கள் மேலே திணிக்கிறீங்க, ஹிந்தி திணிப்பு வேண்டாம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பொறுமையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கேட்கவே மாட்டோம். நாங்கள் எப்படி நீங்கள் எத்தனை பெடிஷன் கொடுத்தாலும் நாங்கள் கேட்க மாட்டோங்கிற மாதிரி ஆர்என் ரவி அவர், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு, யூனியன் கவர்மெண்ட் சைடு இருக்காங்க. யூனியன் கவர்மெண்ட் அவங்க சைடு இருக்காங்க. இதுதான் முற்போக்காக போய்கிட்டே இருந்தது இவ்வளவு நாட்களாக, 1.5 வருஷமாக இவங்க
ஆட்சிக்கு வந்ததுலேருந்து. இப்போ இந்த டிபேட் வந்து சூடானது காரணம் என்னடா எவ்வளவு தான் பெட்டிஷன் கொடுக்கறது, பிரசிடெண்ட்டை கொடுத்தாச்சு, எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்தும் எதுவுமே வேலையே நடக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. வாங்க இப்போ வந்து கவர்னர் அவரை வந்து நம்ம அசம்பிளிக்கு கூப்பிட்டு நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளோட செயல் எப்படி இருக்குங்கிறத எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, முன்னாடியே வந்து எல்லாமே டிசைன் செய்யப்பட்டது தான் வந்து அங்கே அசம்பிளியில் வாசிக்கிறது. அந்த மாதிரி கொடுத்த அந்த பேப்பர்ஸை அவர் சும்மா இக்னோர் பண்ணிட்டு, இதெல்லாம் நான் பேச மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ பேசுவேன், அதாவது முதல்ல சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முற்போக்கா வந்து நான் முடியாது, நான் எனக்கு என்ன தோணுதோ பேசுவேங்கிற மாதிரி ஆர் என் ரவி பேசினது தான் டிபேட். இப்படி தான் இங்கே ஆரம்பித்த டிபேட்டு. இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் தமிழ்நாடா தமிழகமான்னு போனதுக்கு காரணம், தமிழ்நாடுங்கிறது அது வந்து ஒரு கண்ட்ரி, எங்கள் தமிழ் மக்கள் அங்கே வாழ்கிற மக்கள்லாம் தமிழ் பேசுகிறவங்க அப்படிங்கிறது மட்டுமே குறிக்கிறது தான் தமிழ்நாடு. இப்போ இவங்க தமிழகம்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, யார் ஆர் என் ரவி அவர் சொல்கிறது, பிஜேபியில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறது என்னென்னா தமிழகம் அதுதான் வந்து கரெக்டான பேர், அது வந்து ரொம்ப பொருத்தமான பேராக இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல. அதை பார்த்துக்கோங்க, இது சங்க காலத்தில் தான் இருந்தே வந்துக்கிட்டு இருக்கு, தொல்காப்பியத்துலேயும் இந்த பேர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தொல்காப்பியத்தில் இருந்த பேர் மாதிரி தமிழ்நாடு இப்போ இருக்குதா? அதில் சொல்கிறது எப்படி, இந்த பக்கம் கர்நாடகா சவுத் சைட் ஆஃப் கர்நாடகா, சவுத் ஆஃப் ஆந்திரா, ராயலசீமா, இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, கேரளா, மால்தீவ்ஸ் வரைக்கும் எல்லாம் சேர்ந்தது தான் தமிழகம்னு அதில் சொல்கிறாங்க. அது இந்த மாதிரி கொடுக்க முடியுமா? யோசிச்சு பேசுங்க. இது வந்து பேசிட்டு போகிற விஷயம் கிடையாது. அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை நம்ம மாற்றிட முடியுமா? தமிழகம்னு போட்டு எல்லாத்தையுமே ஒரே ஸ்டேட்டாக அறிவிச்சிட முடியுமா? அது முடியாதுல்ல. அப்போ நீங்கள் பேசவே கூடாதுல்ல, அங்கே இருக்குது அதை நாங்கள் எடுத்து பேசுகிறோன்ட்டு. அது வந்து எந்த அளவுக்கு லாஜிக்குன்னு எனக்கு தெரியல, நான் உங்கள்கிட்டே வைக்கிறேன். இது வந்து ரொம்ப நோட் பிடிச்சி பேசுகிறதுங்கிறத விட யோசிங்கப்பா, ஏன் தமிழகமும் தமிழ்நாடும் பிரித்து இப்போ லேண்டை மட்டும் பிரித்து போட்டுட்டு இருக்க போகிறோமா, இல்லை இதுக்கு இங்கேருந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறோமா, அதுவும் பார்க்க மாட்டோம். நாங்கள் பேசிகிட்டே இருப்போம், நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் என்ன வேண்டான்னு சொன்னாலும் நாங்கள் துணிச்சிக்கிட்டு தான் இருப்போம். ஓ துணி சாப்பிட மாட்டியா, சாப்பிடு, எதுக்கு நாங்கள் தான் வேண்டாங்கிறோம்ல, விட்டுற வேண்டியது. ஏன் அதுக்கு அதை வந்து வற்புறுத்தி துணிக்கணும்? இந்த ஹிந்தி திணிப்பு, நீட் திணிப்பு எதுக்கு? வேண்டாம். பேர் வாங்கிறதுக்கு இங்கெல்லாம் பல பேர் போராட்டம் செஞ்சுருக்காங்க, அகிம்சை வழியில் போராடிருக்காங்க. அதாவது 1947 நம்ம சுதந்திரம் கிடச்சி எல்லாரும் ஸ்டேட்ஸை பிரிக்கணும்னு நினைக்கிறப்ப, அப்போ மெட்ராஸ் அப்படிங்கிற ஸ்டேட், மெட்ராஸ் ப்ராவின்ஸாக இருந்தது, மெட்ராஸுங்கிற மாநிலமாக மாற்றப்பட்டுச்சு. அப்போ வந்து கேரளாங்கிற கவர்மெண்ட் கூட ஃபார்ம் ஆகுது, கேரளாங்கிற ஒரு ஸ்டேட்டே இல்லைங்க. கேரளா இஸ் ஸ்டேட் ஃபார்ம்டு இன் 1956. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு உட்பிரிவுகள் பிரித்து தான் வந்தது. அங்கே அப்படி கோடு போட்டுட்டு இருக்கும்போது தமிழ்நாடுங்கிற பேரை ரொம்ப அன்னைக்கு அந்த தமிழ்நாடுங்கிற பேர் ஏன் முக்கியமாக இருந்ததுன்னா, 1963 ஹிந்தி திணிப்பு எப்போ வந்ததோ அப்போ தோணுச்சுங்க இங்கே இருந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கு. அதுலேயும் C.N. அண்ணாதுரை, நம்ம முன்னாள் முதலமைச்சர் C.N. அண்ணாதுரை அவர்களால் ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டு, இதே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் பண்ணப்பட்டது தான் தமிழ்நாடுங்கிற பேர் மாற்றமே. அதுக்கே போராட்டம். அது இவங்க அசால்ட்டாக நாங்கள் சொல்கிற போக்கில் முடிச்சுட்டு போகிறோன்னு யாருனால ஏற்றுக்க முடியும்? இங்கே இருக்கிற மக்களால் ஏற்றுக்க முடியாது, அரசியல்வாதிகளால் ஏற்றுக்க முடியாது தானே. அதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, அப்படி இவர் ஆர் என் ரவி அவருக்கு இதுதான் முதல் முறையா இந்த மாதிரி இவர் பேசுறது, இது வேணுமனே சித்தரிக்கப்பட்டு ட்ராமா செய்யப்பட்டதா அப்படின்னு பார்த்தா அப்படி தான் அவங்க தெரியுது. ஏன்னா இவங்க சொல்கிற டாபிக்ஸும் இவங்க கொடுக்குற எல்லா ஆவணங்களும் அதை தான் குறிக்குது, அதை தான் நேராக போகுது. இதை தாண்டி இது ஏன்டா நீ ஏன் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்னு வந்துருச்சு, அது தமிழ்நாட்டுக்கும் ஒரு இலக்காக போய் இவ்வளவு பேர்த்துக்கு வந்து பாதிக்க போகுது. இப்போ தமிழ் பேசுறதே எவ்வளோ பேர் குறைச்சிட்டோம். தமிழுங்கிற ஒரு மொழி அப்படியே ஒடுங்கிக்கிட்டு இருக்கிறதும், இப்போ இதையும் பேசாமல் விட்டுட்டோம்னா நம்ம எல்லாருமே இங்கிலீஷு, ஹிந்தி அப்படின்ட்டு எல்லா மொழிக்கும் போயிடுறோம். அங்கே தமிழாக பேசுறதுக்கு காரணம் யார் இருப்பா? இருக்கவே மாட்டோம். ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இப்போ குன்றிக்கொண்டே போகிறது. தமிழர்களின் சொற்களும் தமிழர்களின் சொல்லாடல்களும் நாடகங்களும் எல்லாமே ரொம்ப குறுகிட்டு போகுது. அந்த வேதனையில் நானும் பேசுகிறேன். இதுதான் சுருக்கமான செய்கை. இதுக்கு மேலே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வேற புரிய வைக்கிறதுக்கு வேற ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து நீங்கள் தமிழகமாக மாற்றினாலும் சரி, தமிழகம்னு நீ மாற்றினீங்கன்னா அப்படி நீ கொண்டு வரணும்னு நினச்சின்னா, இந்த பக்கம் எப்படி சொல்கிறது, கர்நாடகாவில் மைசூரு, பெங்களூரு, மங்களூரு, இந்த பக்கம் திருப்பதி, இந்த பக்கம் என்ன காசர்கோடு,
கண்ணூர், திருவனந்தபுரம், கன்னியாகுமரி, மால்தீவ்ஸ் வரைக்கும் நீங்கள் போய் கஷ்டப்படணும். அதை நீனா பார்த்துக்கோங்க. ஸ்ரீலங்காவே நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். தமிழகம்னு இன்னைக்கு கேட்டு சொல்லிட்டீங்கன்னு கேட்போம். பருத்தி போடு 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 பருத்தி போடுவோம். கிடைச்சா கிடைக்கட்டும், அவ்வளோதானே. அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது தனிநபராக எம்கே ஸ்டாலின் சிஎம் அவர்களையும் தனிநபராக இந்த இவரை RN ரவி அவர்களையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாதிரியான ஒரு சுற்றமைப்பில் இங்கே ஆளுநராக இருக்கிற அவருக்கு தமிழ் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் இன்னொருத்தரை கூப்பிட்டு வாலண்டியராக இப்படி கூப்பிட்டு தான் கேட்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டது உடனே எந்திரிச்சு கோவம் வந்துருச்சாமல் எந்திரிச்சு போயிட்டாராம். இதில் அவமானப்படுத்தணுன்ட்டு இவங்க யாருமே செய்யலை. அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எதுவுமே திட்டமிட்டு யாரும் அவமானப்படுத்தணும், அப்படி அவமானப்படுத்தி அவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? ஒன்றுமே கிடையாது. இப்படி கிளம்பி போனார்னா அதுக்கு இவங்களும் பொறுப்பாக முடியாதுல்ல. இவர் மக்களின் பிரதிநிதியாக மக்கள் நியமித்தவங்களை அவமதிச்சுட்டு போகிறது அவர் தான் அவமானப்படுத்தியிருக்காரு. அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கணும். இதை விட இது ஏன் ஸ்ட்ராங்காக வைக்கணும்னா, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் இங்கே தமிழ் மக்கள் சரின்னு கேட்டு உடனே தலையாட்டிக்கிட்டு சொல்லுங்க சாமி அப்படின்னு போகிற ஆளுக கிடையாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சொல் வச்சுக்கோங்க. தமிழ் பேசினாவே ஓரளவுக்கு ஒரு பேச்சிலேயே ஒரு துணிவும் வந்துடுது. தள்ளடா இதுக்கு இருக்குடா அவர் எழுக்கிற செய்வோண்டா நாங்கள் பார்த்துருவோம். இதுதான் என்னால் ஓரளவுக்கு கம்ப்ரஸ்டாக உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சிருக்கு. இதில் ஏதாவது பிழைகளோ தவறுகளோ எது இருந்ததுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழை இனியும் எந்த ஒரு இதுலேயும் ஒதுக்காமல் தமிழ் கொஞ்சம் முன்னாடி இழுத்து கொண்டு வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம், இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ரொம்ப ஆதி மனிதன் தமிழனும் நம்ம கும்பிடுற எல்லா தெய்வங்களும் தமிழ் கடவுளுங்கிறதும் புரிஞ்சுக்கோங்கிறது மட்டும்தான் நான் வச்சுக்கிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, பாய்.